கோவையை குறிவைக்கிறது ரெஸ்டோ பார் என்கிற ஒரு புதிய கலாச்சாரம். நாளைக்கு உன் பொண்ணு நாளைக்கு உனக்கு தெரியாமல் வேறு ஊரில் போய் ஆடுவாடா. உன் பொண்ணையும் இப்போ 4 பேர் கை வைப்பான்டா. அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவன் மந்திரியாக இருக்கட்டும், மயிராக இருக்கட்டும், ரெஸ்டோ பாரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஸ்டோ பாரை நடத்துகிறதே வந்து ஒரு அதிகாரமிக்க அரசியல் அதிகாரமிக்க நபர். ஏன்டாடே உனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, உன் பொண்டாட்டி இல்லை, உன் கூட பிறந்தவல்ல, உன்னை பெற்றவளும் பொம்பளை தானே, இந்த பணம் காசை வச்சு மயிராக பிடுங்க போகிறீங்க தெரியாமல் தான் கேட்குறேன். இப்படி ஒரு இந்த ரெஸ்டோ பார் அப்படின்ற ஒரு ஹைடெக் போதை கலாச்சாரம் வந்து இதாகுது. இது வந்து கோயம்புத்தூரில் 2024 2025 கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. என்ன வணக்கம், நான் உங்கள் புயல் சிங்காரவேலு பாலமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் இன்னையோட முடியுது. 16/1/2025 வரிசையாக 9 நாள் விடுமுறை. கிட்டத்தட்ட எங்கள் சென்னை வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது. அப்போ வந்து எங்கள் சென்னையில் வந்து மக்கள் தொகைன்றது, சென்னை வாழ் மக்கள்ன்றது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா வெளியூரை சேர்ந்தவர்கள், மாநிலங்களை சேர்ந்தவங்க, வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இங்கே வசிக்கிறாங்கன்னு தெரியுது. இந்த 9 நாளும் ஒரு சிலருக்கு இந்த 1000 ரூபா வரலையன்ற கவலை, நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தோடு ஒன்றா இருந்தோம்ன்ற சந்தோஷம். இந்த 9 நாள் வந்து இந்த கூட்டு குடும்பத்தோட தாத்தா பாட்டிங்க, பெரியப்பா சித்தப்பா, மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அண்ணி, அத்தை, இந்த மாதிரி உறவுகளோட எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க, எப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்றது வந்து கிராமத்தை சார்ந்து வாழ்ந்த மக்களோட அனுபவம் யாராவது பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா உண்டு. இயந்திரத்தனமான வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கும். காலையில் எந்திரிக்கணும், ஆஃபீஸ் போகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கு பெரும்பாலான அதாவது ஐடி கம்பெனின்ற ஒன்று வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐ சொசைட்டின்னு மக்கள் போனதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட்டோ, ஸ்விக்கி, அது சுடு தண்ணி கூட ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்கன்றத வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன். சுடு தண்ணி அது அடுப்பில் கொண்டு போய் வைக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து பெண்களை வந்து சோம்பேறியாக்கி வச்சுருக்குது நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சியும் நம்மளோட இதுவும். இப்போ வந்து இதே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற எத்தனை பேர் வந்து அவங்களோட சொந்த கிராமத்துக்கு போனாங்கன்னு தெரியலை. அந்த கிராமத்து வாழ்க்கை, மாடு சாணம், கோமியம், ஆடு, என்ன இதனோட வாசனைகள், அந்த மண்ணின் மனம், அந்த நெல் வந்து அப்படியே பச்சையாக எடுத்துக்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கும்போது அதுலேருந்து ஒரு வாசனை வரும். அதை எத்தனை பேர் அனுபவிச்சிங்கன்னு தெரியலை. அது வேக வைப்பாங்க, அந்த நெல்லை வேக வச்சு ஒரு சிமெண்ட் தொட்டியில் போட்டு வைப்பாங்க. போட்டு சாக்கு பையெல்லாம் போட்டு மூடி வச்சு அதை திறக்கும்போது அதுலேருந்து ஒரு மனம் வரும். இதெல்லாம் அனுபவிச்சிங்க, நாங்களாம் அனுபவித்தோம் சிறு வயதில். இதெல்லாம் வந்து எத்தனை பேர் அனுபவிச்சிங்க, எத்தனை பேர் இருந்தீங்கன்றதெல்லாம் தெரியலை. நம்மளை கொட்டி எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி அந்த இயற்கையோட அழகு, அந்த மண்ணின் மனத்தோடு வாழும் மக்களை போய் எத்தனை பேர் சந்திச்சிங்க, அந்த மண்ணினோட மனம் மாறாமல் பொங்கல் வச்சவங்க எத்தனை பேர், அந்த பொங்கலை எத்தனை பேர் ரசிச்சிங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போய் ரசித்தவங்க வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இறைவனால் அதாவது நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருந்துங்க, இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, யாராக இருந்தாலும், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதை மறந்துருப்பீங்க. அண்ணா நகரில் அந்த சிறுமி 10 வயசு சிறுமி
அதை மறந்துருப்பீங்க. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல, அதை மறந்துட்டுருப்பீங்க. பல பிரச்சனைகளை மறந்து நம்மையும் அறியாமல் மறந்து இந்த 9 நாள் எப்படி கழிஞ்சது யோசனை பண்ணுங்க. இந்த 9 நாள் மாதிரியுமே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னு வச்சுங்க. அதாவது நீங்கள் இந்த 9 நாள் வாழ்ந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களானால் இந்த ஞானசேகரன் மாதிரி ஆனவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த அண்ணா நகர் பகுதி கவுன்சிலர் சுதாகரன், காவல் ஆய்வாளர் ராஜு, இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்திருக்குமான்றதே சந்தேகமாக இருக்குது. காரணம் நம்ம அந்த கிராமத்து வாழ்க்கையோடு நம்ம ஒட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த கூட்டு குடும்பம், அந்த கூட்டு உறவுகள் முறைகளோடு நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா, உரிமையோட பெரியப்பாவை சித்தப்பாவை அடிப்பாங்க. நம்ம ஏன்டா அது தப்பு பண்ணுறேன்ட்டு. அதே போல் தாய் மாமன், அம்மாவுக்கு நிகராக நமக்கு ஒரு பாசத்தை காட்டி ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தாய் மாமன் உறவு. அத்தைகள் அவங்க செய்யக்கூடிய அந்த நீங்கள் உண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கை எல்லாமே உங்கள் நலன் சார்ந்து உங்களுடைய அந்த பாசத்தை காட்டும். இதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிச்சிங்கன்னு தெரியலை. என்ன இப்போ அந்த கிராமத்தில் பழையபடி இருக்குதானே இப்போ எனக்கு தெரியலை. நாங்கள் சிறு வயதிலெலாம் பார்த்திங்கன்னா, அந்த குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதாவது மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இந்த சென்னையில் ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். அந்த ஆள்வள்ளி கிழங்கு தோட்டம், எங்கள் ஊர் பக்கம் சொல்கிற மரவள்ளி கிழங்கு, எங்கள் ஊர் பக்கம் சொல்கிறது குச்சிக்கிழங்கு, ஒரு சில பக்கம் மரவள்ளி கிழங்கு. அதுக்குள்ளே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வாகனம். சைக்கிள் வச்சுருக்கிறவங்களும் நாங்களும், அதுவும் பிஎஸ்ஐ சோலார் வச்சுருக்கிறவங்களாம் பெரிய பணக்காரங்க. அப்படி இருந்தோம். அந்த குச்சிக்கிழங்கு தோட்டத்தின் வழியாக உள்ளே போவோம். நடுவில் கொஞ்சம் பாதை, அதாவது கேப் விட்டு நட்டுருப்பாங்க இல்லைங்களா, அது உள்ளே போய்டும். நடு தோட்டத்துக்கு போயிட்டு, ஏன்னா முன்னாடி பறிச்சோம்னா தெரிஞ்சிடும். திருடி தின்றது தான், அந்த திருடி தின்றது தான். உள்ளே போய் உடச்சி எடுத்து அந்த வாய்க்காலில் வரப்பில் தண்ணி ஓடும். மற்ற இதுக்கு அடுத்த தோட்டத்துக்கு போயிடும். அடுத்த தோட்டத்தில் போய் அதை கழுவோம். கழுவி அங்கேயே உட்காந்து நெகம் போக எல்லாத்தையும் வச்சு பூரிச்சு தின்னு பச்சை கிழங்கு தின்னுவோம். பச்சை கிழங்கு தின்னுக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்து உரிமையாளர் வருவாங்க. இழுத்துக்கிட்டு போவாங்க. இழுத்து கரைச்சி மிரட்டுவாங்க, திருடுவியா அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்குள்ள எங்களையும் அறிய என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ, அடிப்பாங்களா, சூடு வச்சுருவாங்களா, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாமல் அந்த உள்ளுக்குள்ளே அவங்க எங்களை அவங்க உருட்டும் மிரட்டும் பார்த்திங்கன்னா எங்களை பலவிதமான பயத்துக்கு ஆளாக்கும். வீட்டில் போய் சொல்லி வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறவங்களாம் பொழப்பாங்களே, இந்த பயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்து பெரியவங்க அந்த தவறை செய்யலை. கூப்பிட்டு உட்கார வச்சு மிரட்டி இரட்டி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, கண்ணே திருடாதீங்க கண்ணு, என்ன திருடிலாம் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப தவறு, என்ன வேணும்னா மாமா கிட்டே கேளு, என்ன மாமா பறித்து தரேன், பெண்களாக இருந்தால் அக்கா கிட்டே கேளு, என்ன இல்லை அத்தைக்கிட்ட கேளு, பறித்து தரேன், ஆண்களாக இருந்தால் அப்படி வேணும்னா மாமா கிட்டே கேளுக்கன்னு எடுத்துறேன், அண்ணங்கிட்ட கேளுக்கன்னு எடுத்துறேன். இப்படி ஒரு பாசமான ஒரு இதில் இருந்தேன். இப்போ இந்த 9 நாளில் இத்தனையும் எத்தனை பேர் அனுபவிச்சிங்கன்னு தெரியல. என்னடா சம்மந்தமே இல்லாத இந்த கிழமை வளரிக்கிட்டே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? வரேங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மலரும் நினைவுகள்னு கூட வச்சுக்கலாம். இனி அந்த காலம்லாம் இப்போ நான் சொன்னதில் எத்தனை பேர் அனுபவிச்சிங்க, எத்தனை பேர் அனுபவிக்கிறேன். அந்த நெல் வாசனை, என்ன அந்த மரவள்ளி கிழங்கை திருடி தின்றது, சக்கரவள்ளி கிழங்கையும் திருடி தின்றது, தோட்டத்தில் மாங்காய் அடிக்கிறது, ஏன்னா இது மாதிரி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீசனில் தான் அந்த பழங்கள் கிடைக்கும்.
அப்போ எங்களுக்கு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இதை திருடி தின்னணும், அதை திருடி தின்னணுன்ட்டு. இன்றைக்கி வந்து எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடையாது, ஹைப்ரிடு, அதாவது விஷத்தன்மை ஆயிடுச்சு. விஷத்தன்மை ஆனதுனால விஷம் வந்து எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் இல்லையா? எது எப்படி வேணாலும் விஷத்தை உற்பத்தி பண்ணலாம். அது மாதிரி தான் இப்போ வந்து விவசாயமும் வந்து விஷமாக போய் விஷத்தன்மையான பொங்கலையும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஆளுமன்ற ஆட்சியாளர்களும் விஷம்தான். அந்த விஷத்தன்மையும் அந்த விஷத்தன்மையோடு தான் அரசியல்லையும் வாழ்கிறோம், உணவு முறையிலையும் அந்த விஷத்தன்மையோடு தான் வாழ்கிறோம். அந்த விஷத்தன்மையோடு தான் அரசியல்லையும் வாழ்கிறோம், உணவு முறையிலையும் அந்த விஷத்தன்மையோடு தான் வாழ்கிறோம். உடுத்துகிற துணி அதுலேயும் விஷத்தன்மை தான். அந்த டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு ஒன்று போட்டு நம்ம ஆண்மையை மலட்டுத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய விஷத்தன்மை தான். இதுக்கெல்லாம் போதாததுக்கு கோவை மண்டலம், கோவையை குறிவைக்கிறது ரெஸ்டோபார் என்கிற ஒரு புதிய கலாச்சாரம். இந்த ரெஸ்டோபார்னால் என்னன்றது முதல்ல நம்ம ஊரில் போய் பார்த்துக்கலாம். ரெஸ்டோபார்ன்றது வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பீளமேடுன்ற பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக கிச்சன் சார்ந்து, அதாவது சமையல் சார்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கோவை மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு பெரும்பாலும் இந்த 2.5 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மண்டலத்தை சுற்றியே தான் இருக்கேன். இந்த சரௌண்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய கவனத்தை வந்து மிகவும் ஈர்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டோபார். இது என்ன ரெஸ்டோபார்? இதில் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்து இலவச அனுமதி. என்னோடய வயதுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது வந்து சரி வராது அப்படின்னுட்டு என்கிட்ட ஒரு பையன் தான், இள வயது பையன், விழுப்புரம் மாவட்டத்தில். அந்த பையனை வந்து அனுப்பினேன், உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. செல்லு கில்லு எதுவும் எடுத்துகிட்டு போகாது. சப்போஸ் அங்கேருந்து எதையாவது ஃபோட்டோ கிட்ட எடுத்து பிரச்சனையாகி உள்ளே மாட்டிக்க வேண்டாம். நீ அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு. பெண்களை வந்து இலவசமாக உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க எத்தனை பேர் இதில் வந்து உள்ளே போய் பார்த்தீங்க என்ன ஏதுன்றது. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, முக்கால்வாசி நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட குழந்தைகளை கண்காணிச்சிங்க. உள்ள குழந்தைங்க வந்து மிக கவனமாக பார்த்துங்க. அங்கு வந்து போயிட்டு வந்த நம்ம பையன் கொடுத்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா 20 30 வயதுக்குள்ள பெண்களும் ஆண்களும், குடும்ப பெண்களும் தான் சொல்கிறேன், குடும்ப பெண்கள், கல்லூரி பெண்கள், என்ன பள்ளி மாணவ மாணவிகள், வயது ஒத்த, ஏன்னா யாரும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இல்லை, அந்த வயது கண்ணில் பார்க்கும்போது ஒரு மதிப்பாக போடுவோம் இல்லையா, அந்த வயது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 17 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள்லேருந்து என்ன ஒரு 30 35 வயது உள்ள வயது ஒத்த பெண்மணிகள் முதற்கொண்டு 20 வயதிலிருந்து சுமார் 35 வயது உள்ள ஆண்கள் வரைக்கும் உள்ளே வந்து இருக்கிறாங்க. ஒரு ரெஸ்டோபார் நாங்கள் அது உள்ளே போய் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து உங்களை கட்டாயமாக குடிகாரர்களாக்கும், போதைக்கு அடிமையாக்கும் ஒரு நவீன இச்சை தொழில். உங்களை வந்து கண்ணுக்கு தெரியாமல் உங்களை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாது நாங்கள் எப்படி பிச்சை எடுப்போம், நாங்கள் தான் தெளிவாக இருக்கிறோமே. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரங்களாம் ரொம்ப விவரமாக பேசுவீங்க, ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு தான் போயிட்டு எவனாவது ஒருத்தன் 1,20,000 கொடுத்து மாதம் 50,000 சம்பாதிக்கலாம்னா அவங்கள்ட்ட போய் பணத்தை விட்டுட்டு என்ன இன்னமும் பணத்தை தான் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கொங்கு மண்டல மக்கள். அதாவது கிட்டத்தட்ட வந்து கொங்கு மண்டல மக்களை வந்து முட்டாளாக நினைத்து கொண்டு ஒரு ஸ்கேமும் கொங்கு மண்டலத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன்னா இதை வந்து நான் கவலையோடு தெரிவிச்சுக்கிறேன், கொங்கு மண்டலக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். இந்த இது எங்கள் ஊரில் தான் முத ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு ஈம்புக்கோழியிலேருந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ரெஸ்டோபார்களால் தான் இந்த ஞானசேகரன் மாதிரி, அதாவது அண்ணா பல்கலைக்கழக
ஞானசேகரன், அவனை மாதிரி அந்த அண்ணா நகர் சுதாகரன், 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ண அண்ணா நகர் சுதாகரன் மாதிரி ஆட்கள்லாம் உருவாகிறதுக்கு வந்து இந்த ரெஸ்டோ பார் அப்படின்ற ஒரு ஹைடெக் போதை கலாச்சாரம் வந்து இதாகுது. இது வந்து கோயம்புத்தூரில் 2024 2025 கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. என்னடா ரெஸ்டோ பார்னு இருக்கிற இதில் என்ன தானடா இருக்குதுன்னு என்ன சொல்லி தொடரான்றீங்களா? அதுதான் சொல்கிறேங்க. முதல்ல வந்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி உள்ளே இது பண்ணுவாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸுன்ற மாதிரி ஒரு இதில் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி வந்து போதை சம்மந்தப்பட்ட பொருள் தான். இதில் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம்னு சொல்லி கொடுப்பாங்க. இலவசம் கொடுத்து சொல்லி பெண்களை வந்து போதையில் ஆட விடுறது. பெண்களை வந்து போதையில் ஆடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சமசம் ஆடுறது வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இதை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த ஆஃபர் இருக்குது, 15% ஆஃபரு, இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபர் இருக்குன்றது போடுவாங்க. இந்த பெண்கள் ஆடுறதை பார்த்தோன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் டெம்ட் ஆகிடும். லேடிஸ் ஆண்களுக்கு அனுமதின்றதும் போடுவான். போட்ட உடனே கொங்கு மக்களுக்கு அதாவது இந்த கோவையில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. லிவிங் காஸ்ட் வந்து பெங்களூர் வந்து ரொம்ப ஹை. அதுக்கு அடுத்தது வந்து கோவை லிவிங் காஸ்ட், அதுக்கு அடுத்தது தான் சென்னையே வருது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு பண வசதி படைத்த மக்கள் தான். பெங்களூருக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மக்கள் வந்து கொஞ்சம் பண வசதி உள்ளவர்கள் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், ஜாதிய வன்கொடுமைகள் நடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை எப்படின்றது அதே மாதிரி கோயம்புத்தூரில் நடக்குது. நிறைய விஷயங்கள் வெளியில் வரலாம். ஏன்னா அந்த ஜாதிய இது அதுன்ற வந்து அப்படியே அது வந்து மறைக்கப்பட்டது. மேல் ஜாதியினால் அது வந்து மறைக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி அதுவும் வெளியில் வரும், கண்டிப்பாக வரும். நிறைய விஷயங்கள் ரெஸ்டோ பண்ணுறது வந்து இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆடுறது வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டு இதுன்னு ஒன்று ஆண்கள் தங்களே பெண்கள் இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு இவங்களும் போகிறாங்க. போன உடனே அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஒரு மிக குறைந்த அளவு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் அங்கே ஆடிக்கலாம். என்ன இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளோ எந்த விதமான இதெல்லாம் கிடையாது. இந்த 1 ஹவர் தான் ஆடணும், 2 ஹவர் தான் ஆடணும், 2 மணி நேரத்தில் நீ வெளில. அது பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது. பெண்களுக்கு ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றது சொல்கிறோம். ஆண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு ஆடுற வரைக்கும் ஆடுற ரஜானை விட்றது. பெண்களும் சரக்கு தான். நம்ம டாஸ்மாக் சரக்கோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாஸ்மாக் வந்து உழைத்து களைத்து தன்னுடைய உடல் வலியை போக்கியதுக்கு ஒரு மட்டமான சரக்கை குடிப்பான். இங்கே பணக்கொழுப்பு எடுத்து திமிர் எடுத்து கொஞ்சம் நல்ல சரக்கு குடித்து மொத்தத்தில் உடல்நிலையும் மனநிலையும் கெடுத்துக்கக்கூடிய ஒரு டான்ஸு தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் அளவுக்கு அதிகமாக குடிச்சு மட்டையாயிடுவாங்க. மட்டையானவுடனே என்ன ஆகுது? பாலியல் விஷயங்கள் நடக்குது. அது பெண்கள் சம்மதப்பட்டும் நடக்குது, சம்மதம் இல்லாமலும் நடக்குது. இந்த ரெஸ்டோபரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஸ்டோபரை நடத்துகிறதே வந்து ஒரு அரசியல் அதிகாரமிக்க நபர். கிட்டத்தட்ட இந்த மது இதுக்கு வந்து நெருக்கமான உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் ஒரு அரசியல் நபர். அவர் தான் வந்து இதை வந்து கோவை மாநகரில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவரோட இதில் தான் வந்து இது நடக்குது. நான் வந்து
பேரம்பேத்தி எடுத்துட்டேன். எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன்லாம் இருக்கிறான். என்னுடைய கோவை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து கேட்டுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் மகன், மகள், பேரன், பேத்தி 20 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தயவுசெய்து கண்காணிங்க. அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வெளியில் போகிறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, போகும்போது அவங்க நிலை என்ன, வரும்போது அவங்க நிலை என்ன, இதுனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெஸ்டோபரில் வந்து இந்த 2025 புத்தாண்டு கொண்டாட்டத்து அன்னைக்கு, அது முடிஞ்ச அன்னைக்கு ஒரே ஒரு அறையிலேருந்து மட்டும் 100 காண்டம் நிரோத் என்கிற கருத்தடை சாதனம் 100 காண்டம் வந்து எடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு அறையிலங்க, ஒரே ஒரு அறையில் 100 காண்டம் எடுத்துருக்கிறாங்கன்னா, இதனோட நாளைக்கு இதன் மூலம் நடக்கக்கூடிய விபரீதத்தை வந்து புரிஞ்சுங்க. பெண்கள், அதாவது 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து விருப்பப்பட்டு போயிருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பெண் வந்து அந்த 18 வயதை கடந்து விட்டால், இப்போ கூட பிரச்சனையானது வந்து நம்ம அருண் ஐபிஎஸ்க்கு பிரச்சனையானது வந்து இந்த பெண் ஏன் அந்த பக்கம் போனான்னு கேட்டது. அதாவது இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்டது. அவர் எந்த நோக்கத்தில் கேட்டார்லாம் எனக்கு தெரியாது. பலர் வந்து இது அரசியலாக்குறாங்க, இதுன்ற ஒரு சிலர் வந்து அவர் கேட்டது நியாயன்றாங்க. நான் அந்த இதுக்குள்ளெல்லாம் நான் பார்க்க விரும்பலை. பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு சிலது உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது, உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் எப்படி எப்படி கையாளணுன்றது ஒரு வரமுறை இருக்குதுங்கம்மா. உங்களுக்கு ஒரு பிடிக்காத வாழ்க்கை ஒதுங்கி வாழுங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி எப்படி என்ன. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மது, போதை, இந்த மாதிரி இதுக்குள்ளே போகும்போது நீங்கள் விருப்பப்பட்டு போகிறீங்களா இல்லையா, இல்லை உங்களை பலாத்காரம் பண்ணுறாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்களா அப்படின்றது சரியாக தெரியலை எனக்கு. ஆனால் ஒரு அறையிலேருந்து 100 காண்டம் எடுத்துருக்கிறாங்கன்னா அங்கே விருப்பப்பட்டும் நடந்திருக்கலாம், விருப்பம் இல்லாமையும் நடந்திருக்கலாம். இல்லை போதையின் உச்சியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். அதனால் நான் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிற ஒரே இது வந்து இந்த ரெஸ்டோபார்களை வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற கோயம்புத்தூர் பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற ரெஸ்டோபார்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை வந்து தொடர்ந்து காவல்துறை எல்லாமே வந்து கண்காணிக்கணும். இதன் மூலியமாகத்தான் ஞானசேகரன்கள் மற்றும் இந்த சுதாகரன் இது போன்ற நபர்கள் வந்து உருவாகிறது வாய்ப்பாக இருக்குது. கிடைக்காத பட்சத்தில் பள்ளி சிறுமிகள் குழந்தைகளை வந்து ஒரு 6 மாத குழந்தைய கூட விட்டு வைக்காத அளவுக்கு கொடுமை வந்து நடக்குது. இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இதை நடத்துகிறவனுக்கு வந்து அவன் அரசியல்வாதியாக இருக்கட்டும், எந்த வாயில் வேறு மாதிரி கெட்ட வார்த்தைலாம் வருதுங்க. என்ன ஏன்டாடி உனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, உன் பொண்டாட்டி இல்லை, உன் கூட பிறந்தவல்ல, உன்னை பெற்றவளும் பொம்பளை தானே, இந்த பணம் காசை வச்சு மயிராக பிடுங்க போகிறீங்க தெரியாமல் தான் கேட்குறேன். இப்படி ஒரு ஒரு தலைமுறையே சீரடித்து அதில் காசு சம்பாரித்து நாளைக்கு உன் பொண்ணு நாளைக்கு உனக்கு தெரியாமல் வேறு ஊரில் போய் ஆடுவாடா. உன் பொண்ணையும் இப்போ 4 பேர் கை வைப்பான்டா. அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவன் மந்திரியாக இருக்கட்டும், மயிராக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி சொல்கிறேன். இதை நடத்தக்கூடிய அதிகாரமிக்க நபர்களை சொல்கிறேன் நான். நாளைக்கு உன் மகளோ உன் பேரம்பேத்திகளுக்கும் இதே மாதிரி ரெஸ்டோபார் இந்த மாதிரிலாம் போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுவார்கள். இன்று நீ விதைக்கிற, இன்றைக்கி உனக்கு பணம், காசு, அதிகார வெறி, போதை எல்லாம் உனக்கு உள்ளே இருக்குது. நாளைக்கு உன்னுடைய குழந்தைகள், உன் குழந்தைகள் வழியாக வரக்கூடிய உன்னுடைய தலைமுறை பெண்கள் இதில் வந்து பாதிக்கப்படுவார்கள். இது நான் ஒரு சாபமாகவே விட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் புயல் சிங்கார வேலுபாலவனி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்.